வித்தியாசமாக ஒன்று இருக்கிறது. நாங்கள் இங்கே வந்த இடத்துல இது ஒரு சிட்டி, இது போர்கோவில் ஒரு இடம். இந்த இடத்துல இந்த சிட்டியை பாருங்க. நல்ல வடிவாக இதில் செய்திருக்கணும். வடிவாக இருக்கணும் மேல் சொல்லி வந்து மேலே கட்டி இருக்குது வீட்டுக்கு. நான் இந்த மேரியல் அப்படியே இருக்குது, அதனால் அவங்க கட்டியிருக்கிறாங்க. பார்க்க வடிவாக இருக்குது. அவங்க உங்கள் ஒருக்க கட்டியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கான்னு. ஒரு கணக்கான சின்ன சிட்டி. HM இருக்குது, சொசைட்டி பேங்க் இருக்குது, இவ்வளோ இதுகள் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. நாங்கள் ஒரு பார்க்குக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த பார்க்க யாரோ பிச்சை எடுக்கிற கல்போட தொப்பியை வச்சிருக்கிறேன். இதில் நான் நினச்சேன் அதை யாரை விட்டுட்டு போட்டாங்கன்னு தூக்கி மேலே வைப்போம் கொண்டு போனோம். அதில் வந்து அது யாரோ பிச்சை எடுக்கிறாங்கல்ல தொப்பி. அது இந்த ஏரியா வந்து ஆக்கள் குறைஞ்ச ஏரியா தான். பிச்சைக்காரன் சும்மா இருக்கேன், ஏன் இருக்கேன் டம்பளங்குது. அதிலே ஒரு பேக்கை வச்சுட்டு இருக்கீங்க பிச்சைக்காரர். நாங்கள் அந்த கடையில் அப்படியான சாமான்கள் எல்லாம் இருக்கு, கடல் சம்பந்தப்பட்டது. ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட இதுகள். என்ன என்ன நோ சாமான்லாம் போட்டிருக்கேன். ஃபினாக் கொண்டு வச்சுக்கிட்டு ஃபினாக் கண்டா ஒரு எலக்ட்ரானிக் சாமான்கள் விற்கிற கடையை ஒரு போய் பார்த்தா இது ஒரு சின்ன கடை. இது இந்த கப்புகள் இங்கே பேர்கள் அடித்து கொடுக்கணும், அப்படியான சாமான்கள் இருக்குது. கப்புகள்லாம் பேர் அடித்து கொடுக்கணும். இங்கே இது வந்து ஒரு அவுட்டர் பேஸில் இருக்கிற இடமன்றபடிய சட்ட திட்டத்தின்படி நடக்கும். ஒன்றும் அந்த டைமுகள் மாற்றியெல்லாம் செய்ய இந்த கடைகள் எல்லாம் இருக்குதுன்றால் இந்த டைமுக்கு தான் பூட்டுவோம்னா அந்த டைமுக்கு பூட்டுப்படும். பறிச்சுக்க வந்து அப்படி இல்லை, எந்த டைம் என்றாலும் அது ஒரு திறந்தபடியே இருக்கும். பார்த்தியெல்லாம் இது வந்து ஞாபகம் சூறத்துக்கு இதை வந்து இப்படி செய்திருக்கீங்க. இந்த இதில் வந்து நான் சொல்கிறேன், நல்லா இங்கே மேரிக்காரட்ட வேலை. இது நல்லா இருக்குது, வடிவாக இருக்குது பார்க்க. இது ஒரு சின்ன சிட்டி தான், போர்கோவில் ஒரு சின்ன சிட்டி. அந்த இடத்தின் பேரை மறந்து போனேன். அப்புறம் பார்த்து சொல்கிறேன். இங்கே வந்து லக் அப்படின்னு சொல்கிறது பிரெஞ்சில், தமிழில் குளம். குளம் வந்து வேக்காலோடு சேர்ந்த குளம். ஒரு சைட்டால் அப்படி வேக்கால் ஓடிக்கொண்டிருக்கும். அதில் இந்த வேக்கால் ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணியைத்தான் வெட்டி குளமாக செய்திருக்கேன். ஆனால் என்ன, அங்கே வந்து வீடியோ எடுக்கலாது. அதால் அதுக்கு நான் வீடியோ எடுக்க இப்போ அங்கே போட்டு வந்தாங்க. அந்த இடத்துல இந்த வீடியோ எடுத்துருக்குறோம்.
எடுத்துக்கொண்டு இப்போ நாங்கள் இதுகளை போய்கொண்டிருக்கிறோம். இதில் இப்போ ஒரு பார்க் கொண்டு விடக்காம் அங்கே பார்க்கணுன்ட்டு போய்கொண்டிருக்கிறோம். பிஎம்பி பேங்க் எல்லாம் கிடக்குது. இதுக்கு எல்லாம் பேங்க் இந்த பேங்க்குகள் எல்லாம் இருக்குது. சின்ன சித்தி தான் எல்லாம் இருக்குது. இந்த பச்சை ரசம் வந்து பார்க்க வடிவாக இருக்குது. அதில் மூலையில் பச்சை ரசம் பார்க்க இவ்வளோ வடிவாக இருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு இது கட்டிட்டாங்க. நியாயமான காசுமே நீங்கள் மீது காட்டுறதுக்கு ஒரு ரோட்டாக அந்த தொங்கலில் வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த தொங்கல் வரைக்கும் கட்டியிருக்கேன். அதான் தொங்கலில் போய் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். புதுமோட சைக்கிள் உண்டு. இது வந்துலாம் இப்போ இந்த சைக்கிள் எல்லாம் கிடையாது. இது ஆதி காலத்து சைக்கிள்கள் இவ்வளோ வடிவாக இருக்கண்டு வருது. ஹலோ சேர்ச் ஒன்று இருக்குது. நல்ல சின்ன கொம்சன் மாதிரி ஒன்று இருக்குது. அப்படி எல்லா விஷயமாக எல்லா கடைகளும் இங்கே இருக்குது. ஆனால் என்ன எல்லாம் சின்ன சின்ன இருக்குது. பெரிய கடைகள் இல்லை. பரிசுக்கு இருக்கிற மாதிரி பெரிய கடைகள் ஒன்றும் இல்லை. எல்லாம் சின்ன தான் இருக்கு. முகத்தில் சேர்ச்சு இந்த பெரிய சேர்ச்சு ஒன்று இருக்குது. பெரிய சும்மா வெளியாக இருக்குது. சனங்கா கல்வி இது கடை இருக்கிற இடம் உண்டு. டை புரியா ராஜா திரும்ப வேடா பக்கம் உடுப்பு கடையை பளபளக்கும் உடுப்பு கடைகள். இந்த கடை லொக்கேஷன் கொடுக்க போகிறாங்களாம். பேக்கரி ரெஸ்டாரண்ட்டாக யூஸ் பண்ணலாமா? இதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட். மேரிதான் மேரியா. இது மேரியா. இது மேரி சேர்ச் மாதிரி. மேரி சேர்ச்சோடு சேர்ந்த மேரி. மோட்டார் சைக்கிள் எல்லாம் இருக்கு. தங்கம் தங்கம் 10 ரூபா தங்க பிஸ்கெட், தங்க குத்தி. ஆனால் ஒன்றுக்கும் விலை போடுவதில்லை. கிடக்கு போட்டு என்னன்ட்டு தெரியல. மண்ணை போட்டு வச்சுக்கிறாங்க. இது ஒரு மண். என்ன சங்கடம் என்ன பிரச்சனை அதெல்லாம் எனக்கு தெரியாது. மண்ணை போட்டு வச்சுக்கிறாங்க. இது கடல் சம்மந்தப்பட்ட கடை ஏதோ. இது சப்பாத்து கடை. அரைக்கு எடுப்போம். தபாக்கு
இந்த சிட்டியை நடந்து சுற்றி வரலாம். இது ஒரு கிராமம் தான் இந்த சிட்டி. நடந்து சுற்றி வரக்கூடிய ஒரு சின்ன சிட்டி கிராமம். இதுக்கெல்லாம் நாங்கள் வாகனம் தேவையில் ஒருத்த விட்டுட்டு சுற்றி வரலாம். அப்படி தான் நாங்கள் சுற்றி கொண்டு வரோம். இந்த ஏரியாவுக்கு வீடுகளை என்ன விலை போகுதுன்னு பார்ப்போம். இதுக்கு இந்த வீடு வித்தாச்சாம் 1.45. இது ஒரு பவியன் வீடு. இது 2 வீடு 60. குளத்துக்கு குளியாண்டு குளிச்சு கைகாலெல்லாம் நோவு. இதை மெயினாக ரோட்டால் நடந்து போகிறேன். நான் சைட் ரோட்டுகளை காட்டி கொண்டு வரேன். அந்த சைட்டில் அப்படியே போனால் அது பக்கத்தான் அங்கால தூரம் போத்து இந்த கடை விற்க போகிறாங்களா போட்டிருக்காங்க. இந்த பார்க்கு இது வந்து மெயின். இது ஒரு சிட்டியோ இதுண்டு என்னன்னு சொல்கிறது சாந்தி ரவுண்டப்பூர். லிபூரன், இந்த இடத்துக்கு பேர் லிபூரன். எழுதி போட்டுக்க லிபூரன். சிலோ இங்கே வந்து பீச் மாதிரி இந்த இப்படி ஒரு ஒன்றுடக்கு அதில் வந்து கப்பல் ரெண்டு வந்து நிற்கிது. அதில் கப்பல் ஒன்று வந்து நிற்கிது. இதெல்லாம் பூட்டி இருக்குது. இங்கே வந்து ஆட்டோ பஸ்ஸில் இப்படி தான் ரோட்டு வழியாக பூட்டி இருக்கணும். அதை வந்து விளையாடுறதுக்காக இது எப்படி விளையாடுறா எப்படி விளையாடுற இது விளையாட இவன் தான் அதுவும் இது எப்படி விளையாடுறா. சரி விளையாட்டு அப்போ இது ஒரு ஆத்தங்கரை ஓரத்து. இங்கே வந்து கலர் இல்லை போல இருக்குது. ஃப்ரான்ஸில் நம்மளாக கலர்ன்றாங்க. எங்களுக்கு பரிசுக்கிட்ட தான் கலர் போல. இந்திய கலரில் வாகனம் எல்லாம் எல்லாம் திறந்தபடி விட்டுட்டு போயிடுறாங்க. அது வந்து அப்படியே பொடிக்கிற புக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. போனால் வந்து திறந்து பார்க்குற சேஃப்டியே கிடையாது. அதான் இந்த நல்ல விஷயம். அதில் எனக்கு பிடிச்சிருக்குஞ்ச இங்கேன்ட்டு சொன்னால் பறிச்சுக்க காரை துறப்போட விட்டீங்கன்னா சரி கதை எவனாவது கொண்டு போகணும். இங்கே வந்து துறப்போட விட்டாங்க என்ன விட்டாங்க வானாவில் அப்படியே நிற்கும். விட்டு கரைச்சல் இல்லை. நிசான் கேட்
பற்றியில் இந்த சந்தியால் நாங்கள் இறங்கி போனாங்க சொல்லணும் இறங்கி போகிறோம் இதால் அங்கே வெட்டிய சேர்ச்சி பின்பக்கம் இப்போ இந்த சேர்ச்சி தாண்டி தான் நாங்கள் அங்கால போவோம் விளையாட மேரியன்னு சொல்லி காய்ச்சி அவ்வளோ வித்தியாசமான சைக்கிள் ஒன்று பாருங்க இது கரண்டில் வருது இதுதான் வெற்றி இதுக்கு வித்தியாசமான சைக்கிள் ஏன்டா ஜீத்த இறக்கம் கூட அதால் வெட்டிக்குமோ சைக்கிளுக்கு இப்படி இது வெட்டி மாடல்லாம் வச்சுக்கிறாங்க ஏன்டா சும்மா முறுக்கி கொண்டு ஓடலாம் இல்லை அதுக்காக வச்சுருக்கீங்க அப்படி 10 கிலோ சவல் இப்போ மரச்சவல் இருக்குது இந்த இரும்பு சவலில் சாப்பாடு கொடுக்க சவல் சாப்பாட்டுக்காரர் எல்லாம் இருக்குதுன்னு ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறோம் இப்படி மரச்சவல் இருக்குது வேண்டி அதில் நீங்கள் சாப்பாடு செய்து கொடுங்க மக்களுக்கு உடம்புக்கு நல்லது உங்களோட தகர சவலில் செய்து கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு கூடாது வேலைக்கு சேர்த்து போங்க அப்புறம் நீங்கள் சாப்பாடு செய்து கொடுக்குறதுக்கும் ஆக்கள் இருக்க மாட்டேங்க இப்படி மரத்தில் சவல் இருக்குது வேண்டி போடுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக செய்து வச்சுக்கிறாங்கன்ட்டு கேட்டு வேண்டி இப்படி செய்து போட்டு கொடுங்க மக்களுக்கு சாப்பாடு சூப்பர் தகரத்தில் செய்கிறதுக்கு இது ஓகே தானே இப்படியான ஒரு சில விஷயங்களை நான் காட்டுவேன் இவனுக்கோ இது வேணும் காட்டுவேன் இங்கே வந்து அந்த தொங்கல் வரைக்கும் கிடக்கு அதான் இது கொஞ்சம் கார்காரன் அடித்து போட்டு போடப்பட்டானே தாய் பழைய காலத்து வாகனங்கள் எல்லாம் சின்ன பிளாஸ்டிக்கில் செய்து வச்சுக்கிறாங்க பாருங்க கடல் மிருகங்கள் கடல் பறவைகள் எல்லாமே வச்சிருக்கிறது கடல் சம்மந்தப்பட்டதுகள் எல்லாம் இதில் இருக்குது வடிவாக கவனித்து கொள்ளுங்கோ ஓகே பாருங்கோ ஆதி காலத்து தராசு முந்தைய காலத்தில் இப்படி தான் தராசில் இருக்கிற எத்தனை கிலோ மட்டும்தான் இருக்கலாம் பார்த்தியலோ 1 கிலோ மட்டும்தான் இருக்கலாம் 1 கிலோ மட்டும்தான் இருக்கா பழைய காலத்து தராசு மறைச்சி வச்சுக்கணும் விலங்கு இல்லை கொஞ்சம் இடம் இவருக்கு புத்தர் எல்லாம் இருக்கிறார் பத்தியில் அவ்வளோ சூப்பராக இருக்காண்டு புத்தரை மட்டும் விட்டால் எங்களோட ஸ்ரீலங்கன் எங்களோட பிள்ளையாரப்பாவை விடக்கூடாதல்லோ அதில் பிள்ளையாரப்பாவும் இருக்குது அது பிள்ளையாரப்பா 29.90 சமாம் புத்தர் 35.90 சமாம் ஓகே இதுக்கும் ஒரு புத்தரை வச்சுக்கிறாங்க அது 199 ரூபா கிலோ இதுதான் வரியாக இருக்கின்ற கிலோ இது ஒரு கிராமத்தின் சிட்டின்னு சொல்லி சிட்டி ஆனால் இங்கே சைக்கிள் எல்லாம் நல்ல மோட்டார் சைக்கிள் பிகரண்டு வேறு பார்க்குறோம் அதிலையும் சைக்கிள் நிற்கிது பார்த்தீங்கன்னா ஆக்கள் எடுக்கிறதுக்கு ரெடி என்னன்னு சொன்னால் நான் இங்கே கண்ண சிட்டிகளுக்காக போட்டேன் இந்த சிட்டிகளுக்குள்ள இந்த சிட்டி கொஞ்சம் வெக்க கூடவாக கிடக்கு பயங்கர வெக்கியாக கிடக்கு இந்த சிட்டி
அதில் அதில் அது வேலையில் புறாவும் இருக்குது. அது நிற்க இல்லாமல் புறா பிள்ளையில் போய் நிற்கும். புக்கு செம்ம புக்கு இந்த சிட்டி சக்க சிட்டி.